வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் பரிஃபி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சிவிலைசேஷன் இதை பற்றி பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் சிவிலைஸ்டு சொசைட்டியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொல்லும்போது ஒரு நாகரிகமான அப்படின்னா ஒரு பண்பட்ட நிலையில் உள்ள ஒரு சொசைட்டி, அதுதான் சிவிலைஸ்டு சொசைட்டி. முதல்ல சொசைட்டினா என்ன? நம்ம எல்லோரும் சேர்ந்தது தானே சொசைட்டி. அப்போ முதல்ல நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வி ஷுட் பி அ சிவிலைஸ்டு பர்சன். நம்ம ஒரு பண்பட்ட நிலையில் உள்ள ஒரு பர்சனாக நம்மளை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், வாட் எவர் இட் இஸ், நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் பேரண்ட்ஸ் கூட மூவ் பண்ணும்போது, பிரதர் சிஸ்டர்ஸ் கூட மூவ் பண்ணும்போது, அண்ட் மேபி வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், எங்கே இருந்தாலும் சரி தான். ஒரு காலேஜில், ஸ்கூலில், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில், ஒரு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங்கில் இருக்கிறோம், இல்லை ஒரு திருமண விழாவில் இருக்கோம், எங்கே இருந்தாலும் how we are conducting ourselves, it counts a lot. நாம் நம்மளை எப்படி வழி நடத்தி கொள்கிறோம், ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ வைக்கும்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க, ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அப்போது அவங்கவுங்க கருத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன் அ டீசென்ட் வே, இன் அ சிவிலைஸ்டு மேனர். அங்கே கோபம் வரும்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் வரும், மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் எதையாவது சொல்லுவோம். பட் தேர் ஷுட் நாட் பி எனி ஷார்ப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய தப்பாயிடும். இதுதான் நம்ம சிவிலைசேஷன் சொல்லுது. whatever we speak, whatever we do, let us do that in a civilized manner. ஒரு பண்பட்ட நிலையிலிருந்து ஒரு மனிதன் பேசுகிறதாக நம்ம பேசணும். நம்மளை நாமளே அப்படி தான் கண்டக்ட் பண்ணிக்கணும். எஸ், தேங்க்யூ.